வாங்க கதைப்போம், கதை கேட்போம் வித் ரஞ்சு குயின். அறியாமல் செய்த தவறுக்கு சகல வல்லமை படைத்த மன்னன் செய்த பிராய்ச்சித்தம் என்ன? அறியாமல் செய்த தவறுக்கு சகல வல்லமை படைத்த மன்னன் செய்த பிராய்ச்சித்தம் என்ன? இப்போ என்னன்னு பார்ப்போமா? ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகிறாரு. நேரம் போனதே தெரியல, இருட்டிடுச்சு. வேட்டையாடிட்டே இருக்கும் பொழுது இருட்டிடுச்சு, எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்குது. அப்போ தூரத்தில் ஒரு மரம் தெரியுது. அந்த மரத்து மேலே ஏதோ ஒரு மிருகம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இவருக்கு. ஒரு மிகப்பெரிய உருவமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கொடிய மிருகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. வில்ல வந்து என்ன பண்ணுறாரு, அம்பை பூட்டுறாரு, மரத்தை நோக்கி வேகமாக அதை செலுத்துறாரு. அடுத்த சில வினாடிகள்ல என்ன ஆகுது, மரத்தின் மீது இருந்த ஒரு சவுண்ட் வருது. ஐயோ அம்மா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தா ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்குதே, யாரையோ தவறுதலா கொண்டுட்டோமோ அப்படின்னு பயந்து போயிட்டு அந்த மரத்தை நோக்கி வேகமா போறாரு. அங்க போய் பார்த்தா 16 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஒருவன் இவருடைய அம்புக்கு வந்து பலியாகி இறந்துட்டான். இப்படி ஒரு விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தோட இருக்கார் அரசன். உடனே காவலாளிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. இவன் பெற்றோர் இவரை பெற்றவங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும், உடனே அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை விடுறாரு. வீரர்கள் வந்து நாலா பக்கமும் தேடுறாங்க. கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதி 2 பேரை கூட்டிட்டு வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டிட்டு வராங்க. இவர்கள் தான் வந்து அந்த சிறுவனுடைய பெற்றோர். காட்டில் வந்து விறகு வெட்டி பிழைப்பது தான் இவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்ட சொல்றாங்க. மன்னனும் அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்லாம் உங்க மகனை வந்து கொலை பண்ணலை, அறியாமல் நடந்த தவறு இது, ஒரு போதிய வெளிச்சம் இல்லாதனாலும் தூரத்திலிருந்து நான் அம்பு எய்ததுனால மரத்தில் இருந்த ஏதோ ஒரு விலங்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தான் சொன்னதை கேட்டு அவங்க சமாதானம் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நொடி என்ன பண்ணுறாரு, கைத்தட்டி காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு 2 பெரிய தட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை விடுறாரு. அருகே இருந்துட்டு இருந்த அமைச்சர்கிட்ட 2 தட்டுகளையும் அவங்களுடைய முன்னாடி வைக்க சொல்றாரு. தட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு பெரிய தட்டுல பொற்காசுகளை கொட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தான் அணிஞ்சிருந்த விலை மதிப்பற்ற ஆபரணங்கள், நகைகள், நவரத்தின மாலை, முத்தாரம் எல்லாத்தையும் எடுத்து அதில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இடுப்புல இருந்த உடைவாளை உருவி அதை இன்னொரு தட்டில் வைக்கிறாரு. மக்களை காக்க வேண்டிய நானே என்னுடைய குடிமகன் ஒருவன் உயிர் போறதுக்கு காரணமாகிட்டேன். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். அதனால பாதிக்கப்பட்டவங்க கிட்டேயே நான் திருப்ப வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம், அதாவது பரிகாரம் இதுதான். இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள், விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் இருக்கு, அவற்றை எடுத்துக்கொண்டு நீங்க என்னை மன்னிச்சிடுங்க. அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு தட்டுல உடைவாள் இருக்கு, அதை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதுக்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிரீடத்தை கலற்றி மந்திரி கிட்ட கொடுத்துட்டு பெற்றோர், அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கு முன்னாடி மண்டியிட்டு உட்கார்ந்தாரு அரசன். கூட வந்த காவலர்களுக்கெல்லாம் வந்து மந்திரி காவலர்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப திகைத்து போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அந்த விறகு வெட்டி நம் மன்னனை வெட்டி விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு குழப்பமும், மக்களுக்கும் மகாராணியாருக்கும் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுனே தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாங்க காவலாளிகளும் அந்த கூட வந்த அமைச்சர்களும். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் விறகு வெட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒன்று, நான் இந்த ஆபரணங்கள் பொற்காசுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அல்லது மன்னரை கொள்ள வேண்டும், அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறார். நான் எதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா படபடப்போட காத்திருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு கேட்கிறார். நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல. என் மகனே போயிட்டதுக்கு அப்புறம் இவற்றெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, அப்படி என்றால் இவன் மன்னனை கொல்ல போகிறான் போலிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விடவிடத்து போறாங்க. விறகு வெட்டி தொடர்ந்து பேசுறாரு. நீங்க நினைப்பது போல நான் மன்னரை கொல்ல விரும்பல, அவர் அளிக்கும் பொன் பொருளையும் எடுத்துக்க விரும்பல. நான் விரும்பியது எதுவோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. தான் செய்தது தவறு அப்படிங்கிறத மன்னர் உணர்ந்து
மனம் வருந்த வேண்டும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அது அவர் பண்ணிட்டார். அவரே வருந்தி கண்ணீர் விட்டதோடு இல்லாமல் பெருந்தன்மையாக என்னுடைய உயிரையும் எடுத்துக்கோங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணுறதுக்காகவே அவர் துணிஞ்சிட்டார். அது ஒன்றே எனக்கு போதும். மன்னரை தண்டிப்பதால் என் மகன் எனக்கு மீண்டும் கிடைக்க போவதில்லை. ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும். நான் அப்படி செய்தால் என் மகனின் ஆன்மாவே என்னை மன்னிக்காது. அதே நேரம் நான் பொண்ணையும் பொருளையும் எடுத்துட்டு என் மகனின் உயிர் போனதுக்கு விலை பேசியது போல ஆயிடும். நான் அந்த பொண்ணையும் நகையும் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய மகன் உயிருக்கு விலை பேசியது போல ஆயிடும். மன்னர் தான் செய்த தவறுக்கு உலர்பூர்வமாக மனமருந்தி சிந்திய கண்ணீரே போதுமானது, எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு வந்த வழியே போயிட்டாரு விறகு வெட்டி. ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா, இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு வியந்து போனாங்க எல்லாருமே. அந்த மன்னர் தான் நான் செய்த பாவங்கள் தான், என்ன சொல்றது, இந்த கொலை நான் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம். ஆனால் அந்த விறகு வெட்டி தான் இறைவன். நான் ஒரு கொலையாளி. இப்போ புரிகிறதா எப்படிப்பட்ட மனதுடன் பரிகாரம் செய்யணும்னு? ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா மனப்பூர்வமாக செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா ஏனோ தானோன்னு பண்ணோம்னா அந்த பரிகாரங்கள் நம்ம என்னதான் பிராய்ச்சித்தம் பண்ணாலும் அது பலிக்காது. ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் ஏதோ எல்லாரும் சொல்றாங்களே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பரிகாரம் பண்ணு சரியா போயிடும் சொல்லுவாங்க. அந்த பரிகாரம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு உபாயம், அவ்வளவுதான். இதுவே இறுதியானது கிடையாது. நம்ம செய்யற பரிகாரங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் அவனுக்கு இல்லை. ஆனா நான் என்ன நினைச்சு பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அதற்கு ஈடாக என்ன பிராய்ச்சித்தம் செய்யறோமோ அதுதான் இங்க முக்கியம். நீங்கள் எந்திரத்தனமாக செய்யும் எந்த பரிகாரம் பலன் தரவே தராது. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் சாரி அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நம்மளுடைய நண்பர்கள் கிட்டேயோ, மனைவி கிட்டேயோ, கணவன் கிட்டேயோ நம்ம செய்த தவறுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் முடிஞ்சிடாது இல்லையா? நம்ம எதுக்காக அந்த சாரி கேட்குறோம் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக உணர்ந்து கேட்கணும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் சரி, எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் சரி, செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டாலொழிய உங்களுடைய பரிகாரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அடுத்த முறை நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நம்ம செஞ்ச பாவத்திற்கோ குற்றத்திற்கோ பிராய்ச்சித்தமாக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒருத்தர் எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும் அதை மன்னிச்சிருவாங்க. மேற்கூறிய மன்னன் விறகு வெட்டி முன்பு தன்னை ஒப்படைத்த மனநிலையில் இருந்து பரிகாரம் செய்து பாருங்கள். உடனடியாக பலன் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சு குயின்.